ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பைத்தானில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். பைத்தான் இஸ் அன் ஹைப்ரிட் லாங்குவேஜ். அவங்க வந்து போத் இன்டர்பிரிட்டேஷன் அண்டு கம்பைலர் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்பிரிட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, கோடை வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். இனி வரும் எபிசோட்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி லைன் பை லைன் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுக்கறது வந்து ஸ்ட்ரிங்ஸ், வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாக தான் எடுத்துக்கும். நம்ம வேர்ட்ஸையும் நம்பர்ஸையும் கொட்டேஷன் மார்க்குள்ளார கொடுத்தோன்னா அது ஸ்ட்ரிங்ஸாக தான் வந்து எப்பயுமே கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கேன், சில ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன். அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லலை. கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னு சொல்லுங்கள். இப்போ நான் நம்பர் கொடுக்க போகிறேன், எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். நான் கொட்டேஷன் மார்க் கொடுக்கல, அப்போ வந்து கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கும், பைத்தான் எப்படி எடுத்துக்கும் அப்படின்றதையும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இதை நான் வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதுனால டைரெக்டாக அவுட்புட் வந்துடுது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்புட் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம், வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ நான் வந்து பிரிண்ட் வந்து கொட்டேஷன் மார்க்கில் கொடுக்குறேன், வேர்ட்ஸ் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஆனால் வந்து பிரிண்ட் ஆகுது 1 2 3 4 தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், அது வந்து ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிருக்குமா இல்லை நம்பர்ஸாக பிரிண்ட் ஆகிருக்குமா. இப்போ நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அது வந்து ஸ்ட்ரிங்காக பைத்தான் எடுத்துக்கிச்சா இல்லை நம்பர்ஸாக எடுத்துக்கிச்சா அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ளோட் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அகைன் நான் ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்றதை செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட். ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன எரர் வரும், அந்த எரரும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் அந்த எரர் வந்துச்சு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், அதுக்கான தீர்வை என்கிட்ட சொல்லுங்கள். இந்த எரர் ஏன் வந்துச்சு அப்படின்றது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் ஃப்ளோட் ஃபங்க்ஷனை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ப்ராக்கெட்ஸ் வந்து நான் ஃப்ளோட்டுக்கு சேர்த்து கொடுத்தேன்னா கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து
ப்ராக்கெட்ஸ் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருப்பேன், ஃப்ளோட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். அதனால் அந்த லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. அதனால தான் நம்மளுக்கு எரர் வந்துச்சு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணதால் கரெக்டாக எனக்கு வந்திருக்கு. இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மக்களே. நன்றி.